வணக்கத்துடன் பெப்பர் சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இலங்கையின் ஜனாதிபதி அவர்கள் சீனாவிற்கு பயணம் எடுத்திருக்கக்கூடிய விடயத்தில் மிகப்பெரிய அச்சத்தில் இந்தியா இருக்கிறதா என்கின்ற கேள்வி அரசியல் விமர்சகர்களால் எடுத்து வைக்கப்படுகின்றது. காரணம், சீனாவோடு ஒரு நெருக்கத்தை கொள்ளக்கூடிய ஒரு களத்தை அனுரா அவர்கள் எடுப்பாரா? அதன் அடிப்படையில் வடக்கு கிழக்கு பகுதியில் சீனாவின் முதலீடுகள் அதிகரிப்பதற்கான ஒரு களம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி ஒரு வாய்ப்பு அமையக்கூடிய பட்சத்தில் அது இந்தியாவின் பாதுகாப்பு விடயத்திற்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறும் என்கின்ற பயத்தின் அடிப்படையில் இந்தியா அச்சத்தோடு இந்த பயணத்தை பார்க்கிறதா என்கின்ற கேள்வியைத்தான் அரசியல் விமர்சகர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். உண்மையிலே அனுரா அவர்களுடைய இந்த பயணம் எதை நோக்கிய பயணமாக இருக்கிறது? இந்த பயணத்தின் அடிப்படையில் அனுரா அவர்கள் சீனாவை மையப்படுத்திய ஒரு களத்தை எடுப்பதற்கான ஒரு சூழலை அவர் உருவாக்குவாரா, அல்லது இந்தியாவின் பாதுகாப்பிற்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய ஒரு நெருக்கத்தை அவர் சீனாவோடு எடுப்பாரா என்கின்ற கேள்விகள் எல்லாம் பலரால் எழுப்பப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில் நாம் சில விடயங்களை குறித்து பார்க்க வேண்டியது இருக்கின்றது. அனுரா அவர்கள் இந்தியாவிற்கு முதலாக அவர் ஜனாதிபதியாக பதவி ஏற்ற பின்பு முதலாக அவர் இந்தியாவிற்கு விஜயம் செய்கின்றார். இந்தியாவிற்கு விஜயம் செய்கின்ற பொழுது அனுரா அவர்களுடைய விஜயத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் தலைவர்கள் எதிர்பார்த்தார்கள் என்பதை நாம் அங்கு நடந்த நிகழ்வுகளை வைத்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அப்படி சென்ற வேளையிலே பல விடயங்கள் பேசப்பட்டன. அதில் 2 ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாக செய்தி. ஒன்று, 1500 அரசு ஊழியர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கான ஒரு களத்தை இந்தியா எடுக்கும் என்கின்ற ஒரு விடயத்தை மையப்படுத்திய ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கின்றது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இலங்கையில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் இந்தியாவில் சென்று அவர்கள் அதற்கான பயிற்சிகளை, அதாவது டிஜிட்டல் ரீதியான பயிற்சிகளை பெற்றுக்கொள்வதற்கான களங்களை எடுப்பதற்கான அந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தது என்பது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, இன்னொரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் எதை மையப்படுத்தியது என்றால், இரு நாட்டிற்கும் வரி. இப்பொழுது இந்தியாவில் இருந்து ஒரு பொருள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுகின்றது என்றால் இந்தியாவில் ஒரு வரி, இலங்கையில் ஒரு வரி என்று 2 வரிகள் போடப்படுகின்றன. இதனால் வியாபாரிகள், வணிகர்கள் அந்த வியாபார சந்தையை விரிவாக்குவதற்கான களங்களை அவர்கள் எடுப்பதற்கு யோசிக்கக்கூடிய ஒரு களம் ஏற்பட்டு விடுகிறது. இந்த ஒரு விடயத்தை மறுபரிசீலனை செய்யக்கூடிய ஒரு களத்தை எடுக்க வேண்டும் என்பதின் அடிப்படையில் ஒற்றை வரி என்கின்ற கணக்கீட்டில் அதற்கான நடைமுறையை எடுப்பதற்கு இரு நாடுகளும் புரிந்துணர்வு செய்து அதன் அடிப்படையில் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி வருகின்றது. இந்த 2 ஒப்பந்தங்கள் தான் அனுரா அவர்கள் இந்தியாவிற்கு சென்ற பொழுது செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதன் பின்பு பல விடயங்களை குறித்து இந்தியாவோடு அனுரா அவர்கள் பேசிக்கொண்டார் என்கின்ற விடயத்தில் டிஜிட்டல் வர்த்தகத்தை மையப்படுத்திய களங்களை முன்னிலைப்படுத்திய விடயங்களுக்கு முதன்மை கொடுப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்தியாவிடம் அனுரா அவர்கள் வைத்ததாகவும் இந்தியா அதற்கு உதவி செய்வதாகவும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறது என்கின்ற கருத்துகள் பதிவாகின்றன. இவைகளை தவிர பெருவாரியாக வேறு பல விடயங்களும் பேசப்பட்டன என்கின்ற செய்திகள் அப்பொழுது பரவலாக பேசப்பட்டது. ஆனால் அனுரா அவர்கள் சீனாவிற்கு விஜயம் செய்திருக்கக்கூடிய விடயத்தில் என்ன களங்கள் பேச இருக்கிறது என்கின்ற விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது சீனாவின் அரசின் அதிகாரப்பூர்வமான இணையதளம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்க வேண்டியதிருக்கின்றது. அந்த இணையதளம் என்ன குறிப்பிட்டிருக்கிறது என்றால், சீனாவின் அதிபர் அழைத்த அழைப்பின் பேரில்தான் இலங்கையின் ஜனாதிபதி சீனாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் என்கின்ற ஒரு குறிப்பை அது பதிவிடுகிறது. அதுபோல சீனாவின் வெளி விவகாரத்துறை அமைச்சகம் குறிப்பிட்டதில் இலங்கையின் ஜனாதிபதி சீனாவிற்கு வரக்கூடிய விடயம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பதிவாக பார்க்கப்படுகின்றது. இதுவரை பலர் இலங்கையிலிருந்து இங்கு வந்திருக்கின்றார்கள். ஆனால் அனுரா அவர்களுடைய அந்த வருகை ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கக்கூடிய வருகை என்று சீனாவின் வெளி விவகாரத்துறை அமைச்சகம் செய்தியை குறிப்பிட்டிருந்தது. அனுரா அவர்களுடைய இந்த பயணத்தில் சீனாவோடு என்ன விடயங்களை குறித்து பேசுவார்? அப்படி அவர் பேசுகின்ற அந்த விடயத்தில் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய களங்களை மையப்படுத்திய கருத்துகளோடு அங்கு உடன்பட்டு வருவாரா?
இந்த கேள்விகள் எல்லோர் மனதிலுமே எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. ஆனால் அரசியல் விமர்சகர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து, இலங்கையில் யார் ஆட்சி பீடத்தில் ஏறினாலும், அது மஹிந்த ராஜபக்சேவாக இருந்தாலும், ரணில் விக்ரமசிங்கேயாக இருந்தாலும், மைத்திரி அவர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் இந்தியாவை அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு களத்தை தான் அவர்கள் எடுத்துக்கொண்டு பயணித்திருக்கிறார்கள். இந்தியாவை மீறி சீனாவால் இலங்கைக்குள் எந்தவிதமான ஒரு முன்னேற்பாடுகளையும் செய்ய முடியாத ஒரு களம்தான் இருக்கிறது. எனவே ஆட்சி பீடத்தில் தொடர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணிக்கக்கூடியவர்கள் இந்தியாவோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை தான் எடுத்துக்கொண்டு பயணித்திருக்கிறார்கள். இதுவரை நடந்திருக்கக்கூடிய விடயம் அதுவாகத்தான் இருந்திருக்கிறது. எனவே அனுரா அவர்களும் அந்த வழிமுறையைத்தான் கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்க வேண்டும் என்பது அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைப்பாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல சீனாவை பொறுத்தமட்டில் வடக்கு கிழக்கு பகுதியில் பெரும் முதலீடுகளை செய்து அங்கிருக்கக்கூடிய அந்த மக்களை தங்கள் வசம் திருப்ப வேண்டும் என்கின்ற முயற்சியை பலகாலம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றன. ஆனால் அதற்கான சூழல்கள் அமையாத ஒரு நிலைப்பாடு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. எனவே தன்னுடைய முதலீடுகளை பெருவாரியாக வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு நகர்த்துவதற்கான முயற்சிகளை சீனா எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது குறித்த விடயங்கள் பேசப்படுமா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் அது குறித்த விடயங்கள் பேசப்படுமா என்றால் அது கேள்விக்குறி என்றுதான் குறிப்பிடுகின்றார்கள். இலங்கையை பொறுத்தமட்டில் பொருளாதார விடயத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இலங்கையை மீட்டெடுப்பதற்கான ஒரு களத்தை எடுக்க வேண்டுமென்றால் அதற்கு பொருளாதார சந்தையை வலுப்படுத்த வேண்டிய ஒரு களத்தை தான் அவர்கள் எடுக்க வேண்டும். அதற்கு சீனாவிடம் எந்த கோணத்தில் பயணிப்பது, சீனாவிடமிருந்து எப்படி நிதிகளை பெற்றுக்கொள்வது, இந்த விடயங்களுக்கு முனைப்பு கொடுத்துதான் அனுரா அவர்களுடைய பேச்சுவார்த்தை அமைவதற்கான ஒரு களம் அமையும். இந்தியாவை பொறுத்தமட்டில் 2 விடயங்களில் மிக தெளிவாக இருக்கும். சீனாவை மையப்படுத்தி இராணுவம் சார்ந்த நகர்வுகள் இலங்கை பகுதிக்குள் எந்த இடத்திலும் அமைந்துவிடக்கூடாது என்பதில் இந்தியா தெளிவாக இருக்கும். அதற்கு காரணம், இந்தோ பசிபிக் கடல் பகுதியில் யாருடைய ஆளுகை வலுப்பெற வேண்டும் என்பதை மையப்படுத்தி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலை மையப்படுத்திய ஒரு விடயத்தில் இந்தியா இந்த ஒரு எண்ணத்தோடு பயணிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவது, இந்தியாவுடைய பிரதான விடயமாக பார்க்கப்படுவது வடக்கு கிழக்கு பகுதிதான். வடக்கு கிழக்கு பகுதி எப்பொழுதுமே தான் சார்ந்து இருக்க வேண்டும் என்பது இந்தியாவுடைய நிலைப்பாடு. காரணம், இந்தியாவின் அந்த எல்லை பகுதி வடக்கு கிழக்கு பகுதியை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் வடக்கு கிழக்கு பகுதி தனக்கு ஒரு அனுசரணையான பகுதியாக இருந்தால் மட்டும்தான் இந்தியாவின் பாதுகாப்பு வலுப்படுத்தப்படுவதற்கான களம் எட்டும் என்பதை இந்தியா புரிந்து வைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்தியா வடக்கு கிழக்கு பகுதியில் சீனாவின் ஆதிக்கம் வலுவடையக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கும் என்பதையும் நாம் புரிய வேண்டியதாக இருக்கிறது. தற்பொழுது அனுரா அவர்களுடைய சீன விஜயம் இந்தியாவிற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துமா என்ற கேள்வியை வைத்தால் இல்லை என்றுதான் பெரும்பாலோர் கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள். ஆனால் இந்தியா மிக உன்னிப்பாக இதை கவனித்து கொண்டிருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி என்கின்றார்கள் விவரங்களை அறிந்தவர்கள். நன்றியுடன் இன்பா.